காவேரி வெளியில நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது மயக்கமாயிட்டு கீழ விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்து பார்த்துட்டு, "காவேரி, காவேரி என்னாச்சு காவேரி எழுந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல கங்கா போயிட்டு தண்ணி எடுத்து வந்து மூஞ்சிலே தெளிச்சு விடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு, "ஐயையோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதோ சத்தமா இருக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க எட்டி பார்க்கவே இல்ல. ஆனா நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து ஓடி வந்து பார்த்தா, காவேரி மயக்கமாயிட்டு கீழ விழுந்திருக்கிறத பார்த்த உடனே விஜய் வந்து ரொம்பவே பதட்டமா அழுதுகிட்டே, "காவேரி, காவேரி என்னாச்சு காவேரி, ப்ளீஸ் காவேரி எழுந்திரி காவேரி" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கங்காவும் தண்ணி தெளிச்சு விட்டாலும் காவேரி வந்து எழுந்திருக்கிற மாதிரி இல்ல. இந்த டைம்ல விஜய் வந்துட்டு, "எல்லாரும் கொஞ்சம் நவுருங்க, என்னோட காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூக்கிட்டு கார்ல ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க. விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதும், "டாக்டர் என்னோட காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு டாக்டர், என்னன்னு கொஞ்சம் வந்து சீக்கிரமா பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட்க்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல நர்ஸ் வந்துட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வந்து இதுல சைனை போடணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நர்ஸ் இருந்துகிட்டு, "பேஷண்டோட ஹஸ்பண்ட் தான் சைன் போடணும், யார் அவங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே கேக்குறாங்க. சாரதாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம, "தோ அங்க நிக்கிறாங்களே அவங்க தான் வந்து காவேரியோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டரும் உள்ள இருந்து வெளியில வந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, "உங்க ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சாப்பிடாம 2 நாள் இருந்திருப்பாங்க போல அதனாலதான்" அப்படின்றாங்க. காவேரியும் விஜயும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.